இப்போ வந்து ரித்தன்யான்னு ஒரு பொண்ணு வந்து அவினாஷில் ஒரு பொண்ணு வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டல, திருமணமான 78ஆம் நாளே தற்கொலை பண்ணிக்கிட்டா. அவளுடைய கணவனுக்கு ஆபாச படம் பார்க்குற வழக்கம் இருக்குது. ஆபாச படம் பார்க்குறது, அப்புறம் ஆபாச படம் பார்க்குறவங்க கண்டிப்பாக சுயன்பம் செய்வாங்க. ஆபாச படம் பார்க்குறவங்க அவங்களுக்கு மனசில் அன்பு பாசமே இருக்காது. அன்பு பாசம் இல்லாதவர்கள் தான் ஆபாச படம் பார்ப்பார்கள், ஆபாச படங்களை பார்ப்பார்கள், சுய இன்பம் செய்வார்கள். சுய இன்பம் செய்வது, ஆபாச படம் பார்ப்பதெல்லாம் அன்பு பாசம் இல்லாமல் வளர்க்கப்பட்ட குழந்தைகளால் தான். அவங்க அம்மா வந்து அந்த பையனோட அம்மா வந்து அடித்து படிக்கிறங்கிற பேரில் ரொம்ப ஏதாவது அடித்து கட்டுப்படுத்தி வளர்க்குறது, அன்பு இல்லாமல் வளர்க்குறது, அல்லது நிறைய பிள்ளை அக்கறை காட்டுறோங்கிற பேரில் சித்திரவதை பண்ணுவாங்க. காலையில் 3 மணிக்கே எழுப்பி விட்ருவாங்க. நல்லா தூங்குகிற குழந்தைகளை 3 மணிக்கே எழுப்பி விட்றது. அப்புறம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோடனே டியூஷன்னு போகிற விளையாடலாம் விடவே மாட்டாங்க. இப்படி இது ஒரு சித்திரவதை தான். இப்படி இதுவும் வந்து துன்புறுத்தி வளர்க்கிறது தான். இப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு அன்பு பாசம் இல்லாமல் போய்விடும். ஒரு குழந்தைகளை மகிழ்ச்சியாக வளர்க்க தெரியணும். குழந்தைக்கு விளையாட்டு தேவை, இப்படி நிறைய தேவைகள் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் தேவை, நண்பர்கள் தேவை, ஒரு பெண் குழந்தையாக இருந்தால் தோழிகள் தேவை. அப்போ அதற்கு நேரம் செலவழிக்கிறாரா அந்த குழந்தை, விளையாடுகிறாரா நமது குழந்தை, அப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு இருக்காங்களா, அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள் இருக்குதா, எல்லா தேவையும் பூர்த்தி. அப்புறம் டான்ஸ் ஆடுறாங்களா, பாடுறாங்களா, ஆடுறாங்களா, ஜாலியாக இருக்காங்களா, சிரிக்கிறாங்களா. அப்படி வெறும் படிப்பு மட்டும்தான் உயர்த்துன்னு சொல்லிட்டு காலையில் 3 மணிக்கு எழுப்பி ஸ்கூல் விட்டு வந்தோடனே டியூஷன் பேக்கை தூக்கிட்டு ஓடுன்றது, நைட்டு ரொம்ப நேரம் இப்படி டார்ச்சர் பண்ணிவிட்டு அப்படி வளர்க்கப்படுகிற குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் மேலே ஒரு பழி உணர்ச்சி தான் இருக்கும், ஒரு கோபந்தான் இருக்கும். ஆனால் அந்த குழந்தைகளால் என்ன செய்ய முடியும்? அவங்க வெறும் குழந்தைகள். அதனால் ஒரு இயலாமையிலேயே ஒரு கோபத்தோடையும் பழி உணர்ச்சியோடையும் வளர்கிற குழந்தைகளுக்கு அப்பா அம்மா மேலே பாசம் இருக்காது, அன்பு இருக்காது. அப்போ இந்த மாதிரி குழந்தைகள் ஆபாச படம் பார்ப்பாங்க. பிற்காலத்தில் வந்து ஆபாச படம் பார்ப்பாங்க. சுயமாக இன்பத்தை தேட, அதாவது பெண்ணை வெறுக்கிற, நீ எனக்கு தேவையில்லை, எனக்கு காமம் தேவைன்னா அதுக்கு நான் வந்து டிவியை பார்த்துக்கிறேன், ஆபாச படத்தை பார்த்து எனக்கு தேவையான காமத்தை தேடிக்கொள்கிறேன், நான் தன்னந்தனியாகவே சுய இன்பம் செய்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆபாச படம் பார்க்குறவங்க பெண்களை புறக்கணிக்கிறாங்க. தனியாகவே நான் எனக்கு தேவையான காமத்தை தேடிக்கொள்கிறேன், எனக்கு பெண்கள் தேவையில்லை. அல்லது ஒரு பெண் சுயன்பம் பண்ணுறான்னா அவள் தன்னை வந்து ஒரு ஆணை புறக்கணிக்கிறாள். ஆண் எனக்கு தேவையில்லை. இந்த ஓரின சேர்க்கையெல்லாம் ஏன் வருது? ஒரு ஆண் வந்து ஓரின சேர்க்கையில் இருப்பாங்கன்னா பெண்ணின் மீதான வெறுப்பு. பெண் எனக்கு தேவையில்லை, பெண்ணை புறக்கணித்து தன்னை தனிமைப்படுத்துவது, பெண்ணின் துணை இல்லாமல் என்னால் இன்பத்தை பெற முடியும் அப்படின்னு சொல்லி ஓரின சேர்க்கைக்கு போகிறது. அப்புறம் ஆபாச படம் பார்க்குறது, சுயன்மை, இது எல்லாமே ஒரு ஆண் வந்து சுயன்மம் ஆபாசம் படம் பார்க்குறான்னா அவன் பெண்ணை புறக்கணிக்கிறான். பெண் மேலே அவனுக்கு அவ்வளோ வெறுப்பு, பிடிக்கவே இல்லை. அது காரணம் சின்ன வயசில் குழந்தை வளர்ப்பில் அவங்க அம்மா மூலமாக அவனுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள். அவங்க அம்மா அடிச்சிருப்பாங்க, அவமானப்படுத்தியிருப்பாங்க, அவங்க அப்பா அடிச்சிருப்பார். அவங்க அப்பா அடித்தாலும் அதுக்கு அந்த அம்மா தான் காரணம். ஏன்னா அந்த அம்மா தான் மற்றவங்க எல்லாத்துட்டையும் தனது குழந்தையை பாதுகாக்கணும். அப்போ அப்பா கிட்ட இருந்து கூட அந்த அம்மா தான் பாதுகாக்கணும். அம்மாவுக்கு பயந்து தான் அந்த அப்பாவே ஒழுங்காக நடந்துப்பார் குழந்தைகிட்ட. அப்படி இருக்கும்போது அப்பா கூட அடித்தா கூட, அவமானப்படுத்தினா கூட அந்த குழந்தைகளுக்கு அம்மா மேலே தான் பழி உணர்ச்சி வரும், வெறுப்பு வரும். அப்போ இப்படி குழந்தை வளர்ப்பில் அந்த குழந்தைகளை சித்திரவதை பண்ணி வளர்க்கும்போது, அவமானப்படுத்தி வளர்க்கும்போது அந்த அந்த குழந்தைகளுக்கு அம்மா மேலே தான் பழி உணர்ச்சி, வெறுப்பு வரும். சின்ன வயசில் இந்த மாதிரி அன்பு பாசம் இல்லாமல் அவமானப்படுத்தப்பட்டு துன்பத்தை அனுபவித்து வளர்கிற குழந்தைகள் பிற்காலத்தில் ஆபாச படம் பார்ப்பார்கள். ஏன் ஆபாச படம் பார்க்குறாங்கன்னா, பெண்ணை புறக்கணிக்கிற ஒரு மனநிலை. பெண்ணின் உதவி இல்லாமல் என்னால் காம இன்பத்தை பெற முடியும். ஒரு காம இன்பத்தை பெறுவதற்காக நான் ஒரு பெண்ணிடம் போய் இறங்கி பெண்கிட்ட போய் நான் நிற்கிறதா, ஒரு ஈகோ நிறைய வரும். இந்த ஆபாச படம் பார்த்தா அப்படி ஒரு ஈகோ வரும். சுயன்பம் பண்ணோம்னா அப்படி ஒரு ஈகோ, நீ என்ன பெரிய இவ்வளோ பொம்பளைங்களை பார்த்து நீ என்ன பெரிய, நீ இல்லாமல் எங்களால் அந்த இன்பத்தை பெற முடியும். அப்போ இதுபோல் தான் அந்த ரித்தன்யாங்கிற கணவன் இருக்கார்ல, அவன் கவின்கிறவன் வந்து ஆபாச படம் பார்ப்பான். ரொம்ப நாள் முழுதும் ஆபாச படம் அதே பார்க்குறான்னா அவங்க அம்மா அப்படி வளர்த்துருக்காங்க, அன்பு பாசம் இல்லாமல் வளர்த்துருக்கிறார்கள். அவன் நல்லா படிச்சிருக்கலாம், ஒருவேளை படிக்கிற நல்லா படிங்கிற பேரில் அந்த அம்மா என்ன பண்ணியிருப்பாங்க, அடித்து துன்புறுத்தி அவனை சந்தோஷமாக இருக்க விடாமல் வளர்த்துருப்பாங்க. அப்போ இப்படி அவங்க அம்மா மேலே ஏற்பட்ட அந்த பழி உணர்ச்சி, அம்மா என்கிற பெண்கள் மீது அவனுக்கு ஏற்பட்ட பழி உணர்ச்சி, அவனுக்கு கல்யாணம் ஆன பிறகு கூட அவன் மனைவி மீது அந்த பழி உணர்ச்சி திரும்புது. ஆபாச படம் பார்க்குறான், அவன் மனசில் வக்கரம், அன்பு பாசம் எதுவுமே இல்லை, வக்கரம் தான் இருக்குது. அப்போது ஆபாச படம் பார்க்குறது எதன் அடையாளம் என்றால் அவனிடம் அன்பு பாசம் இல்லை. ஒருத்தர் ஆபாச படம் பார்க்குறாங்கனாலே அதுக்கு அர்த்தம் என்னென்னா அவங்ககிட்ட அன்பு பாசம் இல்லை என்பது தான் அடையாளம். இப்போ வந்து சுயன்பம் பண்ணுறேன், நான் நிறைய சுயன்பம் பண்ணுறேன் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா
அப்படின்னா உன் மனசில் அன்பு இல்லைப்பா. ஒரு ஆண் அப்படி சொன்னான்னா உனக்கு பெண் மீது உனக்கு வெறுப்பு, அதாவது உங்கள் அம்மா மேலே உனக்கு ஒரு பழி உணர்ச்சி இருக்குது, அதனால் அது பெண் மீதான வெறுப்பாக பழி உணர்ச்சியாக மாறி இருக்குது அப்படின்னு நம்ம அவங்கள புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு புரிய வைக்கிறதா இருந்தால் புரிய வைக்கலாம். அதுபோல் ஒரு பெண் சுயன்பம் பண்ணுற ஆபாச படம் பார்க்குறான்னா அவளுக்கு அன்பு இல்லை, மனசு கெட்டு போச்சு. அவளுக்கு தனது அம்மா மேலே ஒரு பழி உணர்ச்சி இருக்குது. அம்மா என்கிற அந்த பெண் சுயன்பம் பண்ணாலும் அது அம்மா மேலே தான் அந்த பழி உணர்ச்சி. அப்போ அம்மா மேலே ஒரு பழி உணர்ச்சி, கோபம், வெறுப்பு, அது அவளுக்கு தன் மீதான வெறுப்பு. அதனால சுயன்பம் பண்ணுறோம். ஆணின் உதவி இல்லாமல் நம்மளே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி சுயன்பம் தான் சுயன்பம் ஆபாச படம் பார்க்குறது என்னென்ன அன்பு பாசம் இல்லாத ஒரு குழந்தைகளின் செயல்பாடுகள், அதாவது மனிதர்களின் செயல்பாடுகள். பெரிய ஆளானா கூட சுயன்பம் பண்ணவங்க ஆபாசம் பார்ப்பாங்க. அப்படின்னா அவங்களுக்கு அது இல்லை, அன்பு பாசம் இல்லை என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.